ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசையானது நடக்குதுங்க. இந்த மகாலய அமாவாசை காலத்தில் அடுத்து வரக்கூடிய 3 வாரங்களுக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் தலைவிதி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது தலைக்கணம் இல்லாதவர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. அதே போல பணிவு மிகவும் அவசியம் என்பதை நீங்க உணர்ந்து கொண்டு நடப்பவர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்துல அடுத்து வரக்கூடிய 3 வாரங்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சிம்ம ராசியில வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்கள் நிம்மதி அடைந்து பெருமூச்சு விடக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய பணியை பார்த்துவிட்டு பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மகாலய அமாவாசை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களின் அமைப்பால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு புகழும் பாராட்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது அதிக முதலீடுகளை போட்டு அதிக லாபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்களுடைய தொழில அதிக முதலீடு செய்யறதுனால அதனால இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பண ரீதியாக எந்த வித பிரச்சனையும் கண்டிப்பா ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது வியாபாரம் ரீதியாக கூட நீங்க வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கு நேரலாம். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாபத்தை கண்டிப்பா அடைவீங்க. இந்த நாள் சிம்ம ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வியாபாரத்துல ஒரு அமோகமான யோகமான நாட்களா கண்டிப்பா இருக்க போகுது. குடும்ப தலைவிகளுக்கு பார்க்கும் பொழுது கணவர் வீட்டாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து மீண்டும் பேச்சுவார்த்தை செய்து சமாதானம் ஆகக்கூடிய காலமாக அமையலாம். அதாவது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கொஞ்ச நாளா இருந்திருக்கலாம். அந்த வேறுபாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர்ந்து இந்த நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். இதனால உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. அதே போல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய சக கலைஞர்களுடன் படப்பிடிப்பின் போது கவனமுடன் பழகுவது உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்பவே நல்லதுங்க. தெரிந்தவர்களா இருந்தாலும் சரி தெரியாதவர்களா இருந்தாலும் சரி யாருடன் பழகும் போது நீங்கள் கவனமா இருப்பது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படுத்தாது அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாம். ஏன்னா தெரியாதவர்கள் மூலம் பேசும்போது அதனால ஏதாவது உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க இந்த நேரத்துல ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. அதே போல யாரிடமும் தேவையற்ற விவாதம் நீங்கள் செய்யவே கூடாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்கள் எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த விஷயத்துல மூக்க நுழைக்காமல் விவாதம் செய்யாமல் இருந்தாலே உங்க வாழ்க்கைக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்துல பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நேரலாம். வெளி நண்பர்களிடம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பழகும் போது சற்று கவனமுடன் பழகுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல இந்த நேரத்துல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய பெற்றோரின் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்துல என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கும் பொழுது மாங்காடு காமாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை அன்று நீங்க மனதார வணங்கி தரிசனம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து ஒரு நிம்மதி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாங்க.
கண்டிப்பாக சிம்ம ராசி நேயர்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்தில் என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு என்னன்றதையும் தெரிந்து கொள்ளலாம். வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதோ அல்லது எல்லோரும் தண்ணீரம் இறைத்தோ வழிபடுவது பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பித்ரு பட்சத்தின் 15 நாட்களும் எள்ளும் தண்ணீரம் இறைக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் பித்ருக்களின் ஆசையை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா பித்ருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை மகாலய காலத்தில் பார்க்கும் பொழுது தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபடுவதால் பித்ரு தோஷத்தில் இருந்து கண்டிப்பா விடுபடலாம். இதனால பார்த்தீங்கன்னா ஓராண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் உயர்வானதாக சொல்லப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசையில மட்டும்தாங்க பித்ரு லோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மை மனதார வணங்கி ஆசீர்வாதம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகாலய அமாவாசைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறி இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் ஓராண்டு முழுவதும் அமாவாசை விரத இருந்த தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை தணித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான முக்கியமான நாளாக சொல்லலாம். இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் பித்ருக்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் இந்த விஷயத்தை செய்திடுங்க. மகாலய அமாவாசை நாளான இன்று பார்த்தீங்கன்னா பித்ருக்களின் முழு ஆசியையும் பெறுவதற்கு ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்புங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஆற்றங்கரையிலோ இல்லைனா ஏதாவது ஒரு குளத்துல மீன்கள் இருந்தால் அவற்றிற்கு பொறி வாங்கி போடுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்த உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவானே பித்ரு காரியங்களுக்குரிய பலனை தரக்கூடியவர் என்பதால் காலை சூரிய உதயத்திற்கு பின்பு 9:30 மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்புங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பசு மாட்டிற்கு அகத்துக்கீரை 2 மஞ்சள் வாழைப்பழம் சிறிது வெல்லம் இந்த மாதிரி பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டில் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்திற்குள் பித்ருக்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டி படைக்க வேண்டும். அதன் பிறகு காகத்திற்கு முதலில் சாதம் வைக்கலாம். அதன் பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்றைய நாள் நடக்கக்கூடிய மகாலய அமாவாசை நாளில் செய்திடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசை காலத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு என்னென்ற தகவலையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும்.
அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.